பயணங்கள் பாதைகள் 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 பயணங்கள் பயணங்கள். பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள். புதுமைக்கு பாலமிடும் பண்பாட்டு சின்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள். வாழ்க்கையின் தேடல்கள் வரைகின்ற கோலங்கள் வளைவுடன் நேர்கோடாய் நெளிகின்ற நாளங்கள். உண்மையும் உழைப்பையும் உலகத்தின் சிகரத்தை நோக்கி உன்னை தினம் உயர்த்தும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள். நடப்பதற்கு துணிந்து விட்டார் நந்தி மலையும் நகர்ந்து கொள்ளும் நம்பிக்கைகள் குடைந்தெடுத்தால் குகைக்கு மலைகள் குடையை தூக்கும். தன்னை மிதிக்கும் காலடியை தலைமேலே தாங்கும் பூமி இது. விண்ணை கடந்தே வெண்ணிலவில் விந்தைகள் நிகழ்த்திடும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள். பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள். ஓரிடத்தில் முடங்கிவிட்டார் அழகு மண்ணில் அடிமை நீயே நடைபயில தொடங்கிவிட்டார். சிகரமெல்லாம் உனக்கு கீழே ஒற்றையடி ஆரம்ப பாதைகள் தான் 100 அடியாய் காலம் மாற்றியது. ஆறடியை நீ இழக்கும் முன்னே காலடி பதித்திடும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள். ஹலோ ஆமாம்மா அங்கே தான் வந்துட்டுருக்கேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் நேராக உங்கள் வீட்டுக்கே வந்துடுறேன். வெளியில வா. மேடம், காரை ஓட்ட தெரியாதவங்க ஹெல்மெட் போடணும். கண்ணு தெரியாதவங்க வண்டி ஓட்டக்கூடாது தெரியுமா? செய்யறது தப்பா இருந்தாலும் வாயாடி தனத்துக்கு ஒன்றும் வரைச்சல் இல்லை. ஷட் அப், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இங்க பாருங்க, பேசுறது மட்டும் இங்கிலீஷ் இருந்தா போதாது, செய்கையும் டீசெண்டா இருக்கணும். என்ன நடுரோட்ல வச்சு வம்பு கிழக்குறீங்களா? எனக்கு வேற வேலையே இல்லையா? இங்க பாருங்க, காரை ஓட்டும் போது செல்போன்ல பேசக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு தெரியும்ல. சட்டத்தை பத்தி நீங்க என்கிட்ட பேசுறீங்களா? சட்டத்தை மீறதையும் ஒழுக்கத்தை மீறதையும் வாழ்க்கைய வச்சுட்டு இருக்கிற நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா? ஹலோ மேடம், மத்தவங்களை பார்த்து நீங்க ஒரு விரல் காட்டும் போது உங்களை பார்த்து 3 விரல் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஆமா, மொபைல்ல பேசிக்கிட்டே இவ்வளவு வேகமா கார் ஓட்டிட்டு வரீங்களே, எதுக்கு? என்ன கொல்லவா? வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? செல்போன் பேசிட்டே காரை ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகாது, அதனால தான் இப்படி ஒரு சட்டம் இருக்கு, புரிஞ்சுதா? சட்டத்தை பத்தி உங்களுக்கு பேச எந்த அருகதையும் இல்ல. கெட் லாஸ்ட். படிச்சிருந்தா மட்டும் போதாது, பண்போடு நடந்துக்கவும் தெரியணும். அது உங்களுக்கே இல்லாத போது உங்க ஹஸ்பண்ட் வசந்துக்கு எங்க இருக்கு போது? என்ன பேசுறீங்க? கோவப்பட்டா புத்தி வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. உன் புருஷனை போலீஸ்ல இருந்து காப்பாத்தின, ஒரு தேங்க்ஸ். அட, அவன் தான் சொல்லல, மேனேஜ் தெரியாதவ, அட்லீஸ்ட் நீங்களா சொல்லிருக்க வேண்டாம்? ஷட் அப். புரியுது, நல்லாவே புரியுது. வசந்த் பைக்ல ஏத்தி என்ன கொல்ல பார்த்தான், நீங்க கார்ல ஏத்தி என்ன கொல்ல பார்த்தீங்க. உங்க அப்பா என்ன
டாக்டரா? ஹலோ, டோன்ட் பி சில்லி. யார்கிட்ட என்ன பேசுறோங்கறத ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க. முதல்ல உன் புருஷன் வசந்திட்ட சொல்லுமா, தேவையில்லாம மோத வேண்டான்னு. என்கிட்ட மோதி இதுவரை ஜெயிச்சது யாரும் இல்ல, இனி யாரும் இருக்க முடியாது. ஹலோ, தேவையில்லாம யார்கிட்டயும் மோதுறதோ பழி வாங்குறதோ விமல்ராஜ் குடும்பத்துக்கே பழக்கம் இல்ல. நீங்க காரணம் இல்லாம வசந்த் கிட்ட மோதிருக்கீங்க. இப்ப என்ன வம்புக்கு இழுக்கிறீங்க? எங்களோட சாஃப்ட் நேச்சரை சீண்டி பார்க்கணும்னு எவனாவது நினைச்சா அதை வேடிக்கை பார்க்குற குழைங்க நாங்க இல்ல. நாங்க யாருங்கிறத கூடிய சீக்கிரம் நிரூபிக்கிறோம். என்னங்க, வெளியில புறப்பட்டீங்களா? ஆமா திவ்யா, அவசரமா ஒரு வேலையே போயிட்டு இருக்கேன். அவசர வேலையா? என்ன சொல்றீங்க? திவ்யா, போயிட்டு வந்து எல்லாம் உனக்கு விவரமா சொல்றேன். அவசர வேலையா வெளியில போறேன்னு சொல்றீங்க? அது என்னன்னு சொல்றதுக்கு ஏன் தயங்குறீங்க? நமக்குள்ள அப்படி ரகசியம் இருக்கா? உன்கிட்ட மறைக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட என்ன ரகசியம் இருக்கு? அப்ப என்னன்னு சொல்லுங்க. அளவுக்கு அதிகமா ஆட்டம் போடுற மோகனை தட்டி கேட்க போறேன். என்ன செய்ய போறீங்க? கொட்ட கொட்ட குனிறவன் முட்டான் அப்படின்ற கதை நமக்கு வேணும். குனிஞ்ச தலை நிமிர்ந்தாதான் அவனுக்கெல்லாம் புத்தி வரும். நீங்க சொல்றது சரிதான். என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய முடியாது, சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போறேன். என்னங்க நீங்க சின்ன குழந்தை மாதிரி பேசுறீங்க? எந்தவித ஆதாரமும் இல்லாம எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? யூ ஆர் ரைட். தேவையான ஆதாரம் கிடைச்சதுனாலதான் நான் ராகினியை பார்க்க போறேன். ஆதாரம் கிடைச்சிருக்கா? என்ன சொல்றீங்க? நான் புதுசா எதுவும் சொல்லல. அன்னைக்கு ஹலோ, கொஞ்சம் வசந்த கூப்பிடுறீங்களா? இருங்க, ஒரு நிமிஷம் இருக்க, கூப்பிடுறேன். தேங்க்யூ. என்ன சொன்ன? யாருக்கு போனு? உங்களுக்கு தான் தம்பி. ஹலோ, வசந்த் ஹியர். வசந்த், குட் மார்னிங். நான் மோகன் பேசுறேன். என்னப்பா, ஒரு குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டியா? வசந்த், போலீஸ் உன்னை அடிச்சு துவச்சு கொலை முயற்சி கேஸ்ல உன்னை உள்ளேயும் தள்ளியிருப்பாங்க. நான் தான் உன்னை காப்பாத்தினேன். அட்லீஸ்ட் போன்லயாவது ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? ஏன் வசந்த், மனுஷங்களுக்கு நன்றி உணர்வே இருக்க கூடாதா? வெயிட் அ மினிட். தம்பி, இதே ஆளுதான் அன்னைக்கு நீங்க வீட்டுல இருக்கணும்னு கேட்டு எனக்கு போன் பண்ண ஆளு. சுமன, கரெக்டா சொல்லுங்க. அன்னைக்கு நான் எங்க அப்பா வீட்டுக்கு போன போது போன் பண்ணது இவர்தானா? ஆமா தம்பி, அதே ஆளுதான் இவன். குற்றம் செஞ்சவன் எல்லாம் தடையத்தையும் அழிச்சு முடியாது சொல்லுவாங்க. அது உண்மைதான். நிரபராதியான என்ன ஜெயில போட அந்த மோகன் செஞ்ச சரி புரிஞ்சு போச்சு. ராகினியை பார்க்க போறேன். அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணுவோம். ஓகே, புறப்படுங்க. நானும் வரேன். திவ்யா, அவனை இப்படியே விட்டுட்டு இருந்தா அது நமக்கு ஆபத்துல தான் முடியும். திவ்யா, அவன் விஷயத்துல அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்கன்னு சொன்ன நீ ஏன் இப்படி சொல்ற? அப்படியே இருக்க சொன்னதுக்கு காரணம் அவனா திருந்துவான்னு நினைச்சேன். நோ, அவன் திருந்துற ஜென்மம் இல்ல. இப்ப கூட கொஞ்சம் முன்னாடி ரோட்ல என்கிட்ட வம்ப பண்ணான். நல்ல லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு தான் வந்தேன். நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணும்போது கூட நமக்கு துரோகம் பண்ணிருக்கான். அவனை அன்பால திருத்த முடியாது. சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாதான் அவனுக்கு புத்தி வரும். வெரி குட். நான் சொல்றப்ப நீ கேட்கல, நீ சொல்றப்ப நான் கேட்கிறேன். விரோதியை மன்னிச்சிடலாம், ஆனா துரோகியை மன்னிக்கூடாது. வா போலாம். ஆட்டோ, ஒரு நிமிஷம். ஹலோ. ஹலோ கலை, நான் பானு பேசுறேன். சுமதி விஷயம் என்னாச்சு? அவகிட்ட பேசுனியா? கலை, என்னாச்சு கலை? ஏன் சைலண்டா இருக்க? சொல்லு.
எதையும் இப்ப சொல்ற அளவுக்கு சூழ்நிலை இல்லை. சுமதியை கூட்டிட்டு போய் ஊர்ல விட்டுறலான்னு அவளை இப்ப பஸ் ஸ்டாண்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அவசரப்படாத கலை. உன் தங்கச்சி ஒரு பிரச்சனைன்னு வந்திருக்கா. அதுக்கு ஒரு தீர்வு காணாம மறுபடியும் அவளை கொண்டு போய் அவ வீட்லயே விட்டுட்டா எப்படி கலை இது? பானு, எனக்கு வேற வழி தோணல. சுமதி என் வீட்டுல தங்க வைக்க முடியாது. விஜயாவால பிரச்சனை ஆயிடுச்சு. சரி கலை, நீ டென்ஷன் ஆகாத. பேசாம நீ ஒண்ணு பண்ணு. டீச்சர்ஸ் காலனில என் வீடு இருக்குல்ல, சுமதியை கூட்டிட்டு உடனே அங்க வந்துரு. இப்ப நான் என் அப்பா வீட்டுல தானே இருக்கேன், அந்த வீடு ஃப்ரீயா தான் இருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வர வரைக்கும் சுமதி அங்கேயே தங்கட்டும். நீ உடனே அவளை கூட்டிட்டு வா, நான் உடனே வரேன். பானு, உனக்கு எதுக்கு சிரமம்? நான் சொல்றது கேளு கலை, மத்தது நேர்ல பேசிக்கலாம். டீச்சர்ஸ் காலனி போகணும். 50 ரூபா ஆகும் சார். ஓகே, போமா. பானு, என்னம்மா பிரச்சனை? இல்லப்பா, கலையோட தங்கச்சிக்கும் அவ ஹஸ்பண்டுக்கும் ஏதோ ப்ராப்ளமா. அதான் அவ கோச்சிக்கிட்டு அவ அண்ணனை தேடி வந்திருக்கா. கலைக்கும் அவ ஒய்ஃப்க்கும் ஏற்கனவே பிரச்சனை இல்ல, அதனால கலை இப்போதைக்கு தனியா ஒரு ரூம்ல தான் தங்கியிருக்காரு. பிரச்சனைன்னு தேடி வந்த தங்கச்சிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கலை தவிச்சிட்டு இருக்காருப்பா. அதுக்காக அவளை என் வீட்டுல தங்க வைக்கலாம் அப்படின்னு அவளை வர சொல்லியிருக்கேன்ப்பா. ஏமா, நீயே ஒரு பிரச்சனையில சிக்கி தவிச்சிட்டு இருக்க. தேவையில்லாம ஏமா புதுசா ஒரு பிரச்சனையை வர வைக்கிற? என்னப்பா, பிரச்சனையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு உதவி பண்றதுல என்ன தப்பு இருக்கு? உன்னுடைய எண்ணத்தையோ உதவணுங்கிற இறக்க குணத்தையோ நான் தப்பா சொல்லலாமா? ஆனா நீ உதவி செய்யணும்னு நினைக்கிறது கலைராஜன் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லமா இருக்கு. ஏன்பா, கலைக்கு உதவி செஞ்சா அது குற்றமாப்பா? குற்றம்னு சொல்லலாம். நான் சொல்றதை நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கேட்டதுல இருக்க அர்த்தம் உனக்கு நல்லாவே புரியும். ஏற்கனவே அந்த கலையால உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைய ஒருவேளை நீ மறந்திருந்தாலும் என்னால எப்படிமா மறக்க முடியும்? என் மேல இருக்கிற குரோதத்தால அந்த மனுஷ மிருகம் மோகன் தேவையில்லாம உருவாக்கப்பட்ட பிரச்சனை தானப்பா அது. இதுல இருக்கிற உண்மை உங்களுக்கும் தெரிஞ்சுதானப்பா? இல்லேன்னு நான் மறுக்கலையம்மா. நீ சொன்னிய மனுஷ மிருகம், அந்த மிருகம் இன்னும் பழிவாங்கிற கொடூர புத்தியோட தானே உலாவிட்டு இருக்கு. அதுக்கே நம்ம தீனி போடணும். அப்பா, அதுக்கு பயந்துகிட்டு கண்ணெதிர தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு உதவி செய்யாம என்னால இருக்க முடியாதுப்பா. அம்மாடி, நீ எது செஞ்சாலும் அது ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அதுவே உனக்கு பாதகமா அமைஞ்சிருதேன்னு தான் நான் கவலைப்படுறேம்மா. அந்த நியாயமும் நேர்மையும் உங்க பொண்ணுக்கு பக்க பலமா துணையா நிக்கும் போது எந்த பிரச்சனையும் வந்துடாதுப்பா. கலையோட தங்கச்சிய அவளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தீர்ற வரைக்கும் என் வீட்டுல தான் தங்க வைக்க போறேன். இது ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட் தான். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்ப்பா. நான் அவளை வீட்டுல தங்க வச்சுட்டு வந்துடுறேன். சரிம்மா, வரேன்ப்பா. அண்ணே, என்னண்ணே இன்னும் அந்த அக்காவை காணும்? வருவாங்க. இல்ல, அவங்களுக்கு நம்ம ரொம்ப தொல்லை கொடுக்கறதா நினைச்சுப்பாங்களோ? இல்லம்மா, நமக்கு மட்டும் இல்ல, வேற யாரா இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச உதவியை அவங்க அப்பாவை செய்வாங்க. என்னமோ தெரியலண்ணா, என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த ஒரு பொண்ணும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குடும்பத்தில் உள்ள பெத்தவங்களுக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ பாரம் இல்லாம விலைக்கு போயிடுவா. ஆனா நான் உன் பேச்ச கேட்காம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ உனக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கேன். சுமதி, உன்னோட பேச்சிலையும் கவலையிலையும் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. கல்யாணங்கிறது அவங்க அவங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்து இருக்கு. உண்மைதானா? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இல்லாதனாலதான் இப்ப நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கற நிலைமைக்கு ஆளாயிட்டேன். சுமதி, உனக்கு உதவணும்,
உனக்கு எந்த கஷ்டமும் வராம நான் பார்த்துக்கணும். அது என் கடமை. ஆனா என் நிலைமை பாத்தியா? எனக்கு அமைச்ச கல்யாணத்தினால நான் என் நிம்மதியை தொலைச்சிட்டு நிக்கிறேன். அதான் நீ நேர்ல பாத்தியே. சாரி சுமதி, நீயே மன கஷ்டத்துல வந்திருக்க. உன்கிட்ட ஏன் கஷ்டத்தை சொல்றது நியாயம் இல்லை. ஆக வேண்டியதை பார்ப்போம். இந்தாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? இல்ல பானு. இல்ல, அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. வாங்க உள்ள போலாம். வாமா. வா வா கலை. பானு, நான் உன்னை ரொம்ப தொல்லை பண்றேன்னு நினைக்கிறேன். இதுல என்ன தொல்லை இருக்கு? இதெல்லாம் ஒரு சாதாரண மனித நேயம், அன்புக்காக கட்டுப்படுற ஒரு சின்ன காரியம். இதை யார் வேணாலும் யாருக்காகவும் செய்யலாம். இப்ப பாரு, இந்த வீட்ல யாரும் இல்லாதனால எல்லாம் தூசி படிஞ்சிருக்கு. இப்ப நீயும் உன் தங்கச்சி இந்த வீட்ல இருந்தீங்கன்னா இந்த வீடு சுத்தமா இருக்கும்ல? மறைவும் இல்லாம என்கிட்ட சொல்லு. சொல்றேங்க. உன் அண்ணன் சம்மதத்தோட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டே இல்லையோ, அந்த கதையெல்லாம் இப்ப பேசி பிரயோஜனமே இல்லை. 2 பேரும் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அடுத்த வேலை சொத்துக்கு என்ன பண்றது? போய் உங்க அண்ணன் கிட்ட போய் வாழ வழி இல்ல, பணம் தேவைன்னு கேட்டு வாங்கிட்டு வா. ஏங்க, ஒரு ஆம்பளை பேசுற பேச்சங்க இது? எங்க அண்ணன் கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வந்து குடும்பம் நடத்துறதுக்கா உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? இங்க பாரு, உங்க அண்ணன் கிட்ட போய் பணம் கேட்டு வாங்கிட்டு வர முடியுமா முடியாதா? சுமதி, என்ன பாக்குற? உன் அண்ணன் வீட்டுக்கு போனே, என்னாச்சு? பெருசா அங்கிருந்து அள்ளிட்டு வருவேன், நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்த்தல நினைச்சேன். என்னாச்சு? உன்னதான் கேக்குறேன், என்னாச்சு? என்ன வெறுங்கையோட வந்திருக்க? உங்க அண்ணா பெப்பே காட்டிட்டானா? ஏங்க, இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் உன்னைத்தான் காதலிக்கிறேன். உன் பிறந்த வீட்டு காசெல்லாம் எனக்கு வேண்டாம், கட்டின புடவையோட வந்தா போதும்னு எத்தனை முறை சொல்லிருக்கீங்க. அந்த நேரத்துல என்னால என்ன சொல்ல முடியுமோ அதை சொன்னேன்.
எப்போ அதையே சொல்லிட்டு முடியுமா? உங்க ஆதரவெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எங்க வாழ்க்கைய நாங்களே அமைச்சு போன்னு 2 வீட்டையும் உதறிட்டு வந்தோம். இப்போ நீங்க உழைச்சி அதை நாம சாப்பிட்டாதாங்க நம்ம 2 பேருக்குமே கௌரவம். ஏன் புரியாம பேசிட்டு இருக்க? உன்னை காதலிக்கிறப்போ நான் வேலையில இருந்தேன். உன்னோட ஊரை விட்டு ஓடி வந்ததோட பார்த்துட்டு இருந்த வேலையும் போச்சு. போனதை பத்தி ஏங்க இப்ப பேசணும்? உடனே ஒரு வேலையை பிடிக்க வேண்டாமா? வேலை என்ன மீனா தூண்டில் போட்டனே விட இருக்கு? எவன் தர்றான் வேலை? ஏங்க ஏதாவது ஒரு வேலை தேடிதானங்க ஆகணும். திரும்ப திரும்ப நீ நானும் அதே பாயிண்ட்ல தான் மோதிக்கிறோம். வேலை நான் தேடுறேன், அதுவரை நம்ம செலவுக்கு பணம் வேணுமா இல்லையா? அதுவும் அண்ணன் வீட்டுல இருந்து வந்த குறைஞ்சா போது அவங்கள கேட்டுதான் நம்ம கல்யாணம் பண்ணோமா? நாமளே முடிவு பண்ணிட்டோம்ல. ஊரை விட்டு வந்துட்டோம். எங்க அண்ணனை பார்த்து நான் வருஷ கணக்காச்சு. இப்ப திடீர்னு பணம் கொடுன்னு எந்த முகத்தோட நான் போய் கேக்குறது? இப்ப இருக்கிற முகத்தோட தான் போகணும். இதுக்குன்னு தனியா கடைக்கு போய் வேற முகமா வாங்கிட்டு போக முடியும்? மனுஷங்கண்ணா மானம் தாங்க முக்கியம். தத்துவம் எல்லாம் பேசாத. பயிர் இருக்கு, அதுல பசி இருக்கு. அதுக்கு பிறகுதான் நீ சொல்ற கௌரவம் அது இது எல்லாமே. இங்க பாருங்க, என்னால எங்க அண்ணன் வீட்டுல போய் பணம் கேட்க முடியாதுங்க. நீ பணம் வாங்கிட்டு வர வேண்டாம், என்னோட இருக்கவும் வேண்டாம். இனிமே நீ யாரோ நான் யாரோ. உங்க உண்மையான முகம் எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. இனிமேல் இங்க இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? போ, வீட்டை விட்டு போ. என் முகத்திலே முடிக்காத. உன்ன மாதிரி மனுஷனோட வாழறதை விட எங்க அண்ணன் வீட்டுல போய் வாழ விட்டு இருக்கிறது எவ்வளவோ மேலு. எந்த பிரச்சனையும் இல்லாம நீயும் ஹஸ்பண்டும் மறுபடியும் சேர்ந்து வாழணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு கலைக்கிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். என்ன? பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள்